ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்ரனோட மரணம் தான். புன்னி சீரியலில் மூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தவர் தான் நேத்ரன். கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவருடைய இறப்பை ரொம்பவே தாங்க முடியாத துயரமாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பந்தமுடையவர் சீரியல் தொடர்பில் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் பல நாள் கனவு கண்ட அவங்களோட ஒய்ஃபோடைய ஒரு ஆசையை அவர் இப்போ நிறைவேற்றிருக்காரு கடைசி டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுலேருந்தே அவர் வீட்டு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிது. அதில் இது ஒன்று தான். ஸோ அதில் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு நிறைய தங்க நகைகள் அப்படின்றது மேலே ஒரு உடன்பாடு இருந்தும் இல்லாத மாதிரியுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. பட் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக பெண்களுக்கு எல்லாருக்குமே தங்கத்துக்கு மேலே ஒரு உடன்பாடு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குமே அது இருந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப நாளாகவே இவருக்கு பேரும் புகழும் நிறைய பணங்கள் இருந்தாலுமே கூட தங்கம் வாங்கி கொடுக்கறதுல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு. தங்கம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. நிறைய சின்ன சின்ன செயின்ஸ்லாம் மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்காரு. பெரிய அளவில் தங்கத்துக்கு அவங்க ஒய்ஃப்காக முதலீடு பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி டைமில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி, கடைசியாக அவருக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னும் போது அவர் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்ற மாதிரி டாக்டர் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒரு ஆசையுமே நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ அதனால் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நகைகள் வேணும் அப்படின்னு சொல்லி தாராளமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக நகைகள் வாங்கி தரணும்னு ஆசை. ஸோ அதனால் அந்த நகைகளை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன ஜுவல் வேணுமோ அதை சொல்லி அதை வாங்கி கொடுத்துருக்காராம். ஸோ இதெல்லாம் என்னோட எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருந்திருக்கு, என் மனைவிக்கு நான் தங்கம் வாங்கி கொடுக்கணும், ஒரு செயின் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம நேத்ரன் சார் சொன்னதாக நம்ம தீபா மேடம் இப்போ நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவர் இறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்கூடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரோட ஆசையுமே நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றிமாறனோட கதை இயக்கத்தில் நம்மளுடைய கௌதம் வாசுதேவனோட டைரக்ஷனில் இப்போது சிம்பு ஒரு அடுத்த படம் நடிக்க போகிறாரு அப்படின்ற அப்படியும் தெரிய வந்திருக்கு. இதே காம்போவில் இதே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நடிச்சிட்டு இருந்த படம் தான் வெந்து தணிந்தது காடு. மிகப்பெரிய ஒரு லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் சேம் அதே ஒரு டீம் கூட அவர் இன்னொரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற அப்படியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படம் தான் இது. இதுக்கு கதை மொத்தமே வெற்றிமாறன் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாராம். இதை ஃபுல்லாக டைரக்ஷன் பண்ண போகிறது கௌதம் வாசுதேவ மேனன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் தெரியும்போது ஒரு புதிய கூட்டணி, ஏன்னா வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி வரைக்கும் அரேஞ்ச் ஆனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னும் போது இது சூப்பர் டூப்பரான ஹிட்டான படமாக மாற வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.